ஏன்பா என்னப்பா இது திருடயர் ஏசிக்குள்ளே இப்படி தண்ணி ஆறாக ஓடனா எப்படி உட்கார்ந்து இருக்கிறது, எப்படி தூங்குறது? ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷிகேஷ் கிளம்பிட்டோம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சோலோ நார்த் இந்தியன் ட்ரிப்பு. ஈவினிங் 5 மணிக்கே சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். அதனால் சூப்பரான சன்செட் பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தோம். ட்ரெயின் வர பக்கத்தில் இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தோம். சரி ஓகே, சாப்பாடு வாங்கிடலாம்னு ஒரு 4 இட்லி வாங்கிட்டாங்க. கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் இதில் தான் டிக்கெட் போட்டேன். 3ஆவது பிளாட்ஃபார்மில் நிற்கும் போட்டுருந்துச்சு 6:20க்கு. இந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. டைமும் ஆயிடுச்சு, ட்ரெயினும் வரல. பக்கத்தில் இருக்கவங்கலாம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ட்ரெயினு தான். சரி நம்மளும் எட்டி எட்டி பார்ப்போமேனு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக 7 மணி தாங்க ட்ரெயின் வந்துச்சு. அப்பாடா எட்டி பார்த்தது போதுண்டா அப்படின்னு இன்ஜின் வரதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். B5 இதாங்க நம்ம கோச்சு. நான் திருடயர் ஏசி தான் புக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பர் கோச்சில் போட்டிருந்தேன், அப்புறம் பேர் பயமுறுத்தி விட்டாங்க. அதனால் இதில் புக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இந்த ட்ரிப்லேயே நான் அதிகமாக செலவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் தாங்க சொல்லுவேன். சரி வேடிக்கை பார்த்தது போதும், வலது காலை எடுத்து வச்சு ட்ரெயினுக்குள்ளே போகலான்னு பார்த்தோம்னா மறந்தாப்பில் இடது காலை எடுத்து வச்சிட்டேன். சரி என்ன பண்ணுறது, ரெண்டுமே நம்ம கால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போயிட்டாங்க. இந்த ட்ரெயினில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2100 வந்துச்சு தேர்ட் டயர் ஏசியில். இன்றைக்கி ஈவினிங் கிளம்புற இந்த ட்ரெயின் அடுத்த நாள் பகல் ஃபுல்லாக போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு தாங்க டெல்லியே போய் சேரும். பெரிய ஒரு ஜேர்னிங்க. கடைசியாக அடித்து பிடிச்சி நம்ம சீட்டுக்கு வந்துட்டோங்க. எப்படியோ நல்ல வேலை நமக்கு சைடில் ஒரு கிடச்சிச்சு, இல்லைன்னா செம்மையாக போர் அடிச்சிருக்கோம். ஸோ அப்படி சைடில் ஒரு உட்காந்துட்டு அப்படி கண்ணாடியில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தனி ஃபீல் தான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 7 மணி போல் ட்ரெயினையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அப்படியே சென்னைக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே இந்த பயணத்துக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவ்பிரயாக்கு, பஞ்சாப், ஆக்ரா அப்படின்னு நிறையா பிளேஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஒரு பயணம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 15K மட்டும்தான், 15,000 மட்டும்தான். அதுவும் சோலோவாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு மிகப்பெரிய ட்ரிப்பில் இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி முதல் நாளுங்க. திடீர்னு பார்த்தா காலுக்கு கீழே தண்ணி. பக்கத்தில் இருந்த பாப்பாவா இல்லை தண்ணியை கொட்டி விட்டாங்களான்னு தெரியல. உடனே IRCTCலேருந்து வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. செம்மங்க சர்வீஸு. சரி டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு தூங்கலாம்னு நம்ம வாங்கின இட்லி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சுத்தமாகவே நல்லா இல்லைங்க. எதுக்கு அதை வாங்கினேன் அப்படிமே ஆயிடுச்சு. சரி ஓகே, பயணங்கள் என்றைக்குமே இந்த கம்ஃபர்ட் பார்க்கக்கூடாது அப்படின்னு முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். குடூர் ஜங்ஷன் வந்ததுக்கப்புறமா சரி ஓகே வேடிக்கை பார்த்தது போதும், ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம். இனிமேல் வர வீடியோக்கள் தான் வேறு லெவலாக இருக்க போது. வெறும் 15,000 பட்ஜெட்டில் 10 நாள் நார்த் இந்தியாவில் நிறையா பிளேஸ் சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிறங்க.